அப்புறம் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன். எப்போன்னு கேட்டீங்கன்னா யூஸ்வலா மந்த்லி உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீக்குள்ள பண்றது பெட்டரா இருக்கும். ஏன்னா அந்த வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க பிரெஸ்ட் வந்து ஓரளவுக்கு சாஃப்டா இருக்கும் அண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால உங்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல பெயின் எடுக்கும். ஸோ அதை நீங்க அவாய்ட் பண்ணலாம். அதனால பீரியட்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்ல அந்த மாதிரி டைம்ல நீங்க பரிசோதனை பண்றது பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எப்பவுமே ஷவர் பண்றதுக்கு முன்னாடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர், அதாவது மிரருக்கு முன்னாடி நின்னுட்டு நெக்கு நின்று ஹிப் வரைக்கும் ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணிடுங்க. அதாவது ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவோம். அதாவது கண் பார்வையில ஏதாவது அப்நார்மலா தெரியுதான்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும், ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஷேப் பார்க்கணும். ரெண்டு மார்பும் ஒரே மாதிரி இருக்கா, ஒரே ஷேப்ல இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் சைஸ் வந்து ஒன்னு பெருசா இருக்கா, இல்ல ஒன்னு சின்னதா இருக்கா, ஒன்னு மேல தூக்கிட்டு இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதான்னு பார்க்கணும். இன்னொன்னு ஃபுல்னஸ்ன்றது ஏதாவது வீக்கமோ இல்ல ஏதாவது கட்டியோ அந்த மாதிரி ஏதாவது தெரியுதான்னு பார்க்கணும். நாலாவது வந்து நிப்பிள் யூஸ்வலா வந்து அது வெளியே தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இது வந்து உள்ள இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இன்னொன்னு வந்து ஸ்கின் சேஞ்சஸ், அதாவது தோல்ல இருக்கிற சேஞ்சஸ், ஏதாவது ரெட்னஸ் இருக்கா, இல்ல பியூரி ஆரஞ்சுன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஆரஞ்சு இருக்கு இல்லைங்களா, அதோட தோல்ல அந்த பிட்டா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா பிரெஸ்ட் மட்டும் இல்லாம நீங்க வந்து அக்குள்ள கூட எக்ஸாமின் பண்ணிக்கணும். அக்குள்ள ஏதாவது வீக்கம் இருக்கா, நெறிக்கட்டி மாதிரி ஏதாவது தெரியுதான்னு கூட செக் பண்ணி பாத்துக்கணும். படுத்துட்டு நீங்க உங்க மார்பு நீங்களே செல்ஃபா எக்ஸாமின் பண்ணலாம். அது எப்படின்னா உங்க கை, அதாவது இந்த ஃபிங்கர்ஸ், இது பேட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் சொல்லுவோம். அது வந்து இந்த 3 ஃபிங்கர்ஸ் இது வச்சு கிளாக் வைஸ், அதாவது பொறுமையா ஸ்லோவா கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணிட்டு பண்ணணும். இப்படி எல்லாம் பிரஸ் பண்ணி பண்ணக்கூடாது. அதனால லூஸாவும் பண்ணக்கூடாது, டைட்டாவும் பண்ணக்கூடாது. இப்படி வச்சு ஸ்லோவா ரொட்டேஷன் மூவ்மெண்ட்ஸ்ல நீங்க பண்ணிட்டே வரணும். இது பண்றதுனால நீங்க மாதம் பண்றதுனால என்ன ஆகும்னா எது நார்மல் எது அப்நார்மல்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஏதாவது நீங்க கட்டி கண்டுபிடிச்சீங்கன்னா பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாருமே பொதுவா பண்ற விஷயம் என்னன்னா, இப்ப அக்குள்ள ஏதாவது ஒரு கட்டி வந்திருக்குன்னா உடனே பேனிக் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. பிகாஸ் பொதுவா மார்புல வர எல்லா கட்டியும் கேன்சர் கட்டி கிடையாது.